இது வாரணாசி படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருந்தது. முதல்ல இந்திய சினிமாவில் வந்து ஐமேக்ஸோட ஃபார்மெட்டில் ஐமேக்ஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தோம்னா நடுவில் மேலே ஒரு பிளாக் கீழே ஒரு பிளாக் வரும்ல, அதெல்லாம் வராமல் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படுகின்ற படமாக இருக்குது. ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்படுகின்ற படம் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப ஹை குவாலிட்டி கேமராவில் ஐமேக்ஸோட ஃபார்மெட்டில் எடுக்கப்படுகின்ற படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூட்டியிருக்கு. ஏன்னா உலகத்தில் எல்லா இடங்களையுமே எந்தெந்த நாட்டிலலாம் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். இன்னும் என்னென்னா தெலுங்கு இருக்கு இல்லைங்க, ஆந்திராலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் நிறைய கிடையாது. பட் ஆனால் அவங்க ஐமேக்ஸில் ஒரு படம் எடுத்து அதை வந்து உலகம் முழுக்க ஐமேக்ஸ் மூலமாக வியாபாரமே பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல யோசிக்கணும். முதல்ல இந்த டைட்டில் சொன்னோன்னே வாரணாசிங்கிற டைட்டில் சொன்னோன்னே ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, சங்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்து கடவுளை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, இந்த காலத்துக்கு அரசியலுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி தகுந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் உருட்டிட்டு கிடந்தாங்க. நான் எப்பயுமே வந்து இந்தியாவில் இருக்கிற கடவுள்களை இந்து கடவுள்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்திய கடவுள்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஃபார்மெட்டில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் மதிக்கணும், எல்லா கடவுள்களுமே அன்பு மட்டும் தான் போதிக்குது அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் நான் எடுத்துப்பேனே தவிர அந்த கடவுளை பற்றி என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, அந்த புத்தகங்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை தவிர அதை தாண்டி அதுக்குள்ளே என்ன நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது, நம்மளை மோட்டிவேட் பண்ணுற விஷயம் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விஷயம். அரசியலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். ஒவ்வொரு மதத்துக்குள்ளே இருக்கிற குறையை மட்டும் கண்டுபிடிச்சி அதை எடுத்து பேசிட்டு கிடப்பாங்க. நமக்கு அது வேலை கிடையாது. நம்ம எப்படி வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம்னா மனசு நிம்மதியாக படம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மதத்தை பார்க்க போகிறோம்னா அந்த மதத்துக்குள்ளே நம்ம மனசுக்கு எது நிம்மதி பண்ணுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனநிலை.